அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரீமாஸ் டைரி சேனல். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு இன்றைக்கி நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்கு எங்களுக்கு பிரியாணி மசாலா தேவை. மசாலா கடைகள்லேயும் கிடைக்கும் பேக்கெட். நீங்கள் பிரியாணிக்கு கடையில் கிடைக்கிற பிரியாணி மசாலா வாங்கி போடுறதை விட உங்களுக்கு வீட்டிலே செஞ்சு கொள்ளையிலும். கொஞ்சம் வெந்தயம், மிளகு இல்லைன்னா மிளகுத்தூள், அடுத்தது பெருஞ்சீரகம், சீரகம், ஏலக்காய், கருவேப்பட்டை, அடுத்தது காய வச்சு எடுத்த ரொம்ப கருவேப்பிலை. அது நான் காய வச்சு எடுத்தது இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்கு உடனே அதை வறுப்பட்டு வர நேரம் ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதனால் கட்டாயம் காய வச்சதே தான் போடணும்னு சொல்லி இல்லை. கருவேப்பிலை, ரம்பையெல்லாம் என்கிட்ட காய வச்சது இருந்ததுனால நான் அதை போட்டுக்கொண்டேன். அப்போ கருவேப்பட்டை, ஏலக்காய், வெந்தயம், கொத்தமல்லி, ரம்பை, கருவேப்பிலை, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு பேன் ஒன்றில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அதே நேரம் கொஞ்சம் கிளறி விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். உங்களுக்கு இது நல்லா வறுப்பட்டு வர நேரம் ஒரு நல்ல மனம் ஒன்றும் வரும். இப்படி நீங்கள் இதை நல்லா வறுத்து கொண்டதுக்கு அப்புறம் இதை நீங்கள் ஒரு கிரைண்டரில் சின்ன கப்பில் இதை போட்டு நல்ல பவுடர் மாதிரி நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. துண்டெல்லாம் நீக்காமல் நல்லா ஸ்மூத்தாக பவுடராகி வர மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்படி கையால் வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா பிரியாணிக்கு போடுற நேரம் அது ஒரு நல்ல ஃப்ளேவரையும் நல்ல ஒரு மணத்தையும் உங்களோட பிரியாணிக்கு தரும், நாங்கள் கடைகளில் வாங்கி போடுறதை விட. இப்போ நீங்கள் பிரியாணிக்கான மசாலாவை செஞ்சதுக்கு அப்புறம் 2வது என்ன பண்ண வேணும்னா, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, அடுத்தது 3 பச்சை கொச்சிக்காய் இதெல்லாம் நீங்கள் இடித்து எடுத்துக்க வேணும். பேஸ்ட் மாதிரி அம்மிலேயோ இல்லைன்னா உரல்லையோ போட்டு இடித்து எடுத்துக்கோங்க. சின்ன இஞ்சி துண்டு 2, பெரிய பல் இந்த பூண்டு, அடுத்தது 3 பச்சை கொச்சிக்காய் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை கொச்சிக்காய் இடித்து எடுத்ததுக்கு அப்புறம் 3வது என்ன பண்ண வேணும்னா, ஒரு 4-5 புளியங்காவை தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. புளியங்காய் தண்ணி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பீஃப் தான் எடுத்துக்கிறேன். 500 கிராம் பீஃப் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சிக்கனும் எடுத்துக்கொள்ள இயலும், மட்டனும் எடுத்துக்கொள்ள இயலும். நீங்கள் எது எடுத்தாலும் பீஃபோ, சிக்கனோ, மட்டனோ எது எடுத்தாலும் ஒன்றாவது நீங்கள் அதை நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தயிர் போட்டுக்கோங்க. அடுத்தது நீங்கள் வறுத்து அரைச்சி எடுத்த மசாலா தூளை சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலால் அதுக்கு பிறகு நீங்கள் பச்சை கொச்சிக்காய், இஞ்சி, பூண்டெல்லாம் பேஸ்ட் மாதிரி இடித்து எடுத்துப்பீங்க இல்லையா, அதையும் சேர்த்திக்கோங்க. இந்த 3ஐயும் சேர்த்து நான் பீஃபோடு சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன்னா இது நல்லாவே கையாலே நீங்கள் நல்லா பிரட்டிக்கொள்ளுங்க. இந்த நாங்கள் சேர்த்தின மசாலா தூள் ஆகிக்கட்டும், அடுத்தது அந்த பச்சை கொச்சிக்காய், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் பண்ணி போட்டதாகட்டும், இது எல்லாமே பீஃபோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரியே நல்லாவே கையை வச்சு நல்லா பிரட்டிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்த பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி இது எல்லாத்தையுமே நான் முழுசாகவே பீஃபில் போட்டு மிக்ஸ் பண்ணலை. அரைவாசி பீஃபில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் அந்த பேஸ்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது திரும்ப தேவைப்படும். அதனால் அதில் அரைவாசியை போட்டுட்டு அரைவாசி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கரைச்சி வச்சு இந்த புளியங்காய் தண்ணியை இதுக்கு மேலால் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. நீங்கள் கரைச்சி வச்சு ஊற்றிட்டு இன்னொரு முறை கையால் அந்த புளி தண்ணி பீஃபோடு நல்லா கலப்பற்ற வர காட்டிலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். 1வது பிரியாணிக்கு தேவையான மசாலாவை வறுத்து அரைச்சிக்க வேணும். 2வது இஞ்சி, பூண்டு, பச்சை கொச்சிக்காவை இடித்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். 3வது 4-5 புளியங்காய் போட்டு புளித்தண்ணியை கரைச்சி கொள்ள வேணும். அதுக்கப்புறமா தான் பீஃபோ இல்லைன்னா மட்டனோ இல்லைன்னா சிக்கனுக்கோ நீங்கள் தயிர் போட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இன்றைக்கி பிரியாணி செய்ய நான் இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வெளியே அலுமினியம் மாதிரி இருந்தாலும் இது உள்பக்கம் நான்ஸ்டிக். இதை நான் ஃபஸ்ட்டுக்கு சூடு பண்ணிவிட்டு
கொஞ்சம் நெய் போட்டுக்கொள்ள வேணும் பிரியாணி செய்கிறதுக்கு. கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் வந்து என்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுனால நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கொண்டேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு முழுசாக பெரிய வெங்காயம் ஒன்றை வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அதோடு நீங்கள் ஏற்கனவே போட்டுட்டு அரைவாசி எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக 2-3 ஏலக்காய், கருவேப்பட்டை, கருவேப்பிலை, அடுத்தது ரம்பை இலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து நல்லா வதங்கி வர நேரம் ஒரு 2-3 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 2-3 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1-1.5 தக்காளி மாதிரி நீங்கள் வெட்டி இதில் கடைசியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திருப்பியும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையை சொல்ல போனால் பிரியாணி வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரியாணி விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இருந்தால் இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. பிரியாணி சமைச்ச உடனே சாப்பிட்றத விட மறுநாள் காலையில் சாப்பிட்ற நேரம் தான் அது உண்மையிலேயே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உண்மையிலே பிரியாணி பிரியையாக இருந்தால் நீங்கள் இதை அனுபவிச்சுப்பீங்க. அது சமைச்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாளைக்கு தான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். அது என்ன ரீசன்னு தெரியாது. அடுத்த நாளைக்கு தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே பெரட்டி வச்சுருந்த பீஃபுக்கு கொஞ்சம் சரக்கத்தூள் இல்லைனா கரம் மசாலா போட்டுக்கோங்க. சரக்கத்தூள் கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் ரெண்டையும் போட்டு திருப்பியும் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா சரக்கத்தூள் வந்து கொஞ்சம் நல்லா போட்டால் திக்காக இருக்கும். கொச்சிக்கத்தூள் போட்டால், அதாவது மிளகாய் தூள் வந்து நாங்கள் சேர்த்து கொண்டோம்னா கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். அதனால் ஏற்கனவே வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வறுத்தரைச்ச மசாலா, புளித்தண்ணி எல்லாம் போட்டு பெரட்டி வச்சிருந்த பீஃபுக்கு இப்போ நான் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறமா இப்போ நான் கொஞ்சமாக சரக்கத்தூளும் கொஞ்சமாக கொச்சிக்கத்தூளும் வந்து நான் சேர்த்து கொண்டிருக்கிறேன். இப்போ ஏற்கனவே எங்களோட வதங்கி இருந்த இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாவுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துக்கொள்வோம். உப்பு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்களோட இந்த நாங்கள் தாளித்தது வந்து இப்போ நல்லா வதங்கி ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்து இருக்குது. இதோட பச்சை வாசனை போகும் வரம் காட்டிலுமே நீங்கள் தாளிச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே பெரட்டி வச்சுருந்த இந்த பீஃப் துண்டுகளை வந்து நான் இதுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் வந்து சிக்கனோ மட்டனோ பீஃப் சாப்பிட்றால் இல்லைன்னா நீங்கள் சிக்கனோ மட்டனோ இதுக்கு பதிலாக வந்து இதே மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கொள்ள இயலும் உங்களுக்கு. பிரியாணிக்கு சிக்கனை விட பீஃப் தான் நல்லா இருக்கும். ஏன்னா பீஃபில் தான் ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் பிரியாணி செஞ்சால் சிக்கனை விட. ஸோ அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்த்துக்கொள்ள. நான் பிரியாணிக்கு வந்து இந்த பீஃப் துண்டுகளை மட்டும் நான் சேர்த்து வேக விடுறதுக்கு சேர்த்து கொண்டதுக்கு பிறகு அது பெரட்டின நேரம் மிஞ்ச இந்த மசாலாவை வந்து நான் வீசல, நீங்கள் வீசவான எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து தேவைப்படும். இப்போ நான் இந்த பீஃப் துண்டுகளை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். நான் தயிர் இல்லாட்டி யோகட் ரெண்டில் எது சரி ஒன்று சேர்த்துக்கொள்ளலும். உங்களுக்கு தயிர் விருப்பம் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் யோகட் கூட வாங்கி போட்டுக்கொள்ள இயலும். ஸோ நான் வந்து இன்றைக்கி தயிர் தான் போட்டுக்கொண்டேன். இதை வந்து நாங்கள் வேக வைக்கிறதுக்கு நாங்கள் தண்ணி வந்து போடவே கூடாது. தண்ணி வந்து சேர்த்து நாங்கள் இதை வேக வைக்கப்படாது. வெறும் நாங்கள் தாளித்த அந்த மசாலாலையும் எண்ணெயிலையும் இந்த தயிரிலையும் தான் இந்த பீஃப் வந்து வேக வேணுமே தவிர இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணாம். நான் இங்கே தண்ணி சேர்த்துக்கொள்ள தாளித்த அந்த எண்ணெயிலே அந்த மசாலாவுக்கு மேலே பீஃப் துண்டுகளை போட்டு தயிரையும் போட்டு தான் வேக வைக்கிறேன்னா. ஸோ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணாம். கிட்டத்தட்ட பீஃப் வேகிறதுக்கு வந்து ஒரு 20-25 நிமிஷம் கிட்ட சராசரியாக வந்து பிடிக்கும். அதனால் இந்த பீஃப் வந்து வேகும் வரங்காட்டிலுமே ஒரு 20-25 நிமிஷத்துக்கு இதை நல்லா மூடி வேக வைங்க. கொஞ்சம் நேரம் போகக்குள்ள இந்த பீஃப் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வெந்து வர தொடங்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு துண்டுகள், அதாவது ஒரு 3-4 கிழங்கு எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டிக்கோங்க. கிழங்கு போட்டால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ 2-3 கிழங்கு வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பீஃப் ஓரளவுக்கு வெந்து வார நேரம். இப்போ இந்த கிழங்கு துண்டுகளையும் வந்து நீங்கள் சேர்த்து கொஞ்சதுக்கு பிறகு கிழங்கும் இறைச்சியும் முழுசாக வேகம் வர காட்டிலும் ஒரு 10-15 நிமிஷம் வந்து மூடி வேக வைங்க. இப்போ கிழங்கும் இறைச்சியும் வேகம் வர காட்டிலும் அந்த கெப்புக்குள்ளே வந்து நாங்கள் எங்களோட அரிசியை வந்து கழுகி கொள்ளுவோம். நான் வந்து இன்றைக்கி பிரியாணிக்காக பயன்படுத்த போகிற அரிசி வந்து உடஞ்ச பாஸ்மதின்னு சொல்கிற அரிசி. இந்த உடஞ்ச பாஸ்மதின்னு சொல்லி அரிசி இருக்குது. அந்த அரிசி தான் வந்து நான் இன்றைக்கி பிரியாணிக்காக பயன்படுத்த போகிறேன். ஸோ நான் 3 கப் அளவு அரிசி நான் எடுக்கிற மாதிரி கப்பால் நான் 3 கப் அரிசி எடுத்து அதை நான் 3 முறை தண்ணியால் வந்து கழுவி கொண்டேன். நான் எந்த அரிசியுமே வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 3 முறை வந்து நல்லாவே கழுவி கொள்ளுவேன் ஆக்கிறதுக்கு முந்தி. உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு சம்பா அரிசி இல்லைன்னா வந்து கீரி சம்பா இல்லைன்னா வந்து பாஸ்மதி இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளையிலும். இப்போ நான் 3 கப் அளவு அரிசி வந்து நான் கழுகி எடுத்துட்டேன். நான் இது பாருங்கள், இது வந்து புரோக்கன் பாஸ்மதி, உடஞ்ச பாஸ்மதின்னு சொல்கிற. ஒவ்வொரு இடத்துல வந்து ப்ரைஸ் ஒவ்வொரு மாதிரி. இந்த சைட்டில் வந்து கிலோ 200 ரூபாய்க்கு மேலே மாதிரி போகுது. இப்போ எங்களோட பீஃபும் கிழங்கும் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வர டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நேரத்தோடு நான் பீஃப் எல்லாம் மசாலா போட்டு பெரட்டினத்தில் பீஃப் துண்டுகளை மட்டும் போட்டுட்டு மிஞ்ச மசாலா வீசவான்னு சொன்னேன். இப்போ அந்த மசாலாவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. மிச்சம் தண்ணி சேர்த்து தேவையில்லை. அந்த மசாலாவெல்லாம் வந்து கழுவி பட்டு வர அளவுக்கு மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொண்டா போதும். இப்போ இந்த மசாலாவை கலந்த தண்ணியையும் கொஞ்சம் கட்டிப்பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கட்டிப்பால் எடுத்து அதில் கொஞ்சமாக மஞ்சளையும் கொச்சிக்கத்தூளையும் இந்த மசாலா தண்ணியையும் கலந்து சரியாக 1 கப்புக்கு வந்து நீங்கள் ஊற்றிக்குவோங்க. அதுக்கு பிறகு வந்து எக்ஸ்ட்ராவாக அதே கப்புக்கு 2 முறை நான் 3 கப் அரிசி சேர்த்தேன். அரிசி சேர்த்து அதே கப் அளவுக்கு அதே 3 கப் தண்ணியும் சேர்த்துக்கொள்ள வேணும். உங்களுக்கு வந்து திருப்பியும் நான் இன்னொரு முறை கிளியராக சொல்லிடுறேன். அரிசி எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அரிசி போட்டிங்களா அதே கப்பில் 3 முறை வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 3 முறையும் சும்மா தண்ணியே வந்து ஊற்றிடும். நான் வந்து 2 முறை சும்மா தண்ணியும் 3ஆவது முறை தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கட்டிப்பாலையும் அந்த மிஞ்ச மசாலா எல்லாம் கலந்து தான் நான் ஊற்றினேன்னா. ஸோ 3 அரிசி கப்புக்கு 3 கப்பால் தண்ணி போட்டிக்குது மொத்தமாக இன்னைக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து கொதித்து வரங்காட்டிலும் ஒரு 5 நிமிஷம் வேக விடும். கிட்டத்தட்ட 5லேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சேர்த்துன வந்து அந்த 3 கப் தண்ணியும் கொதிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கழுகி வச்சிக்கிற அரிசியை வந்து சேர்த்திக்கோங்க. இப்போ நீங்கள் கழுகி வச்சிக்கிற அரிசியெல்லாம் மொத்தமாக சேர்த்ததுக்கு பிறகு அரிசி வேக காட்டிலும், அதாவது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா உங்களோட பிரியாணி வந்து வெந்து வரங்காட்டிலும் நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 15-20 நிமிஷங்களில் மாதிரி அரிசி வெந்துடும். இப்போ எங்களோட அரிசியை வேக வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் மேலே பேத்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பிரியாணி வந்து அந்த அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்திக்குது. இங்கே ஒரு 5 நிமிஷம் போனால் நல்லா வெந்துடும். இப்போ சுட சுட சுவையான பிரியாணி ரெடி ஆகிட்டு. பிரியாணியில் பீஃப் கிழங்கு எல்லாமே வந்து நல்லாவே வெந்து வந்திக்குது. நல்லா க்ரீமியாக நல்லா டெலிஷியஸாக வந்திக்குது. இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.